நானும் என்னுடைய மனைவி சீதாவும் கல்யாணமான 2-3 மாதத்தில் தனி குடித்தனம் வந்துவிட்டோம். திருமணமாகி 2 வருடங்கள் ஆகின்றது. என் மனைவி என்னிடம் கல்யாணமான அன்றே, குழந்தையெல்லாம் இப்பொழுது நமக்கு வேண்டாம், கொஞ்ச நாட்கள் போகட்டும், நாம வாழ்க்கையில் முன்னேறினதுக்கு அப்புறம் குழந்தைய பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அடுத்த 1 வருடத்திலேயே என்னோட மனைவியோட தங்கைக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சாங்க. நானும் என்னோட மனைவியோட தங்கையும் மிகவும் நெருக்கமாக ஒரு நல்ல நண்பர்களாக பழகி வந்தோம். அதனால திருமணம் ஏற்பாடு செய்த மறுநாளே என்னோட மனைவியோட தங்கை எனக்கு தொலைபேசியில் அழைத்து, எனக்கு கல்யாணத்தில் விருப்பமில்லை மாமா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, அக்கா கிட்டையும் அம்மா அப்பா கிட்டையும் சொல்லுங்க என்று கேட்டுக்கிட்டாங்க. முதல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லாத, நல்ல வரணும் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஒத்துக்க வச்சேன். அவளும் நான் சொன்னதை புரிஞ்சுகிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா கல்யாணமான முதல் இரவு அன்னைக்கு மாப்பிள்ளை வேறு ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என்று பிருந்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. பிருந்தா எங்க வற்புறுத்தலால திருமணம் செஞ்சுகிட்டதால அவளோட கணவனை அவரோட காதலிக்கே திருமணம் செய்து வைப்பதா ஒத்துக்கிட்டா. ஆனா வீட்டுல உள்ளவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிச்சு 1 வருஷம் 2 பேரும் ஒன்னா வாழலாம், நல்ல நண்பர்களா வாழலாம், அதுக்கப்புறம் முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு 2 பேரும் திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா பிருந்தாவோட கணவரோட காதலி பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பிருந்தாவோட கணவர்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததால பிருந்தாவும் பிருந்தாவோட கணவரும் தனி கொடுத்தனம் போறோம்னு போய் சொல்லிட்டு தனித்தனியா வாழ்ந்து வந்தாங்க. பிருந்தா என்கிட்ட ரொம்ப பாசமாவும் அன்பாவும் நடந்துப்பா. அவளோட நெருங்கிய தோழனா இருந்தேன். என்கிட்ட எதையும் மறைக்காம அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவங்க அக்காவுக்கு மட்டும் இது தெரியாம பாத்துக்க சொன்னா, நானும் அதே மாதிரி என்னோட மனைவிக்கு தெரியாம பிருந்தாவுக்கு நல்ல நண்பனா என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு வந்த ஒரு நாள் பிருந்தா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. என்ன பிருந்தா, சொல்லாம வந்துட்டேன்னு நான் கேட்டதுக்கு, உங்களை பார்க்கணும் போல இருந்தது மாமா, அதான் வந்தேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் என்னோட மனைவி சீதா பிருந்தா கிட்ட உன்னோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு விசாரிக்கும் போது பிருந்தா சீதா கிட்ட எல்லாம் உண்மையுமே சொல்லிட்டா. உடனே சீதா என்கிட்ட வந்து, பிருந்தா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது நான் ஒன்னும் தெரியாத மாதிரி, என்ன பிருந்தா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு அவகிட்ட வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டேன். அவளும் எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நீங்க எல்லாம் வற்புறுத்தினதுனால்தான் நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்க மேல எந்த தப்பும் கிடையாது, தப்பு எல்லாம் 2 பேரும் வீட்டு மேலையும் தான் என்று பிருந்தா கூறினாள். சீதா பிருந்தா கணவனை பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறான்னு நினைச்சா, அவ நல்லாதான் இருக்கா, இருந்தாலும் தனியா இருக்கா, அவளை நம்ம தனியா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெண்கள் விடுதியில அவளை தங்க வச்சாங்க. சீதாவும் நானும் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். சீதாவோட தங்கச்சி பிருந்தா இங்கேயே தங்கி இருக்கலாமே, அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் கேட்டாங்க. ஆனா சீதா அவ தனியா இருந்தாதான் தைரியமா இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தினமும் நானும் சீதாவும் பிருந்தாக்கு தொலைபேசியில பேசிக்கிட்டே இருப்போம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆனா பிருந்தா எங்க வீட்டுக்கு வந்துருவா. இப்படிதான் ஒரு நாள் பிருந்தா எங்க வீட்டுக்கு வந்து இருக்கா. நான் என்னோட அறையில தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போது சீதா பிருந்தாவை என்ன எழுப்ப சொல்லியிருக்கா. பிருந்தாவும் என் அறைக்கு வந்து மாமா மாமா என்று எழுப்பும் போது நான் சீதா தான் நினைச்சு பிருந்தாவை கைய பிடிச்சு இழுத்து என்னோட பக்கத்துல படுக்க வச்சு இறுக்கி அணைச்சு முத்தம் கொடுத்தேன். உடனே பிருந்தா, ஐயோ மாமா, நான் அக்கா இல்ல பிருந்தா என்று கூற, ஐயோ பிருந்தா மன்னிச்சிரு, நான் அக்கான்னு நினைச்சேன் என்று சொல்லி எழுந்து அவளிடம் அக்காவிடம் சொல்லிவிடாதே என்று சொன்னேன். அவளும் சிரித்துக் கொண்டே, அப்ப தினமும் இப்படித்தான் இருக்கீங்களா 2 பேரும் என்று கிண்டல் செய்து கொண்டே சமையல் அறையை நோக்கி நடந்தார். எனக்கு தெரியாத சீதா யார், பிருந்தா யார் என்று நான் வேண்டும் என்றுதான் பிருந்தாவை இழுத்து அனைத்து முத்தம் கொடுத்தேன். திருமணமான நாளிலிருந்து பிருந்தா என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவளின் மீது ஒருவித ஈர்ப்பு எனக்கு இருந்தது. ஆனால் அதை அவளிடம் வெளிப்படுத்தினால் என்னை தவறாக நினைத்து விடவாள் என்று பயமும் எனக்குள் இருந்தது. அதனால ஒவ்வொரு முறையும் வாய்ப்புகள் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். இன்று அது கிடைத்து விட்டது. என் மனைவி முதல் இரவு அன்று சொன்ன பொழுது கூட நான் வருத்தப்படவில்லை. காரணம் பிருந்தாதான். பிறகு சமையல் அறைக்கு சென்ற நான் பிருந்தாவை ரசித்துக் கொண்டிருந்தேன். சீதா அவசரமாக வேலைக்கு கிளம்பியதால் அதை அவள் கவனிக்கவில்லை. பிறகு பிருந்தாவிடம், என்ன பிருந்தா, எப்பையும் ஞாயிற்றுக்கிழமைதான் வீட்டுக்கு வருவா, இப்போ திடீர்னு இன்னைக்கு வந்து இருக்கேன்,
கேட்டதற்கு சும்மா உங்களை பார்க்கலாம் தான் என்று கூறி என்னை பார்த்து கண்ணடித்தாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு சிரித்துக் கொண்டே என் அறை நோக்கி நடந்து நானும் என் பணிக்கு செல்ல தயாரானேன். சீதாவிற்கு முக்கியமா மீட்டிங் என்பதால் அவள் வழக்கத்தை விட இன்று மிகவும் சீக்கிரமாகவே வேலைக்கு புறப்பட்டார். பிறகு நான் என் அறையில் குளித்துவிட்டு உடையை மாற்றலாம் என்று வெளியே வந்தேன். அப்பொழுது கதவு அருகில் கதவை பிடித்தபடி பிருந்தா நின்றிருந்தாள். என்ன மாமா, இப்பதான் குளிச்சீங்களா என்று ஒருவித பார்வையுடன் என்னை பார்த்து கேட்டாள். அவள் மனதுக்குள் என்ன நினைக்கிறாள் என்று தெரியாமல் நாம் தவறாக எண்ணக்கூடாது என்று முதலில் அவளை, ஆமாம், இப்போது ரூமுக்கு போ, நான் உடை மாற்றிக் கொண்டு வருகிறேன் என்று கூறினேன். ஓ அப்படியா என்று சிரித்துக் கொண்டே நடந்து சென்றாள். பிறகு, மாமா, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்று என்னிடம் கேட்டால் முதலில் தயக்கமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. பிறகு, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று நல்லவன் போல் நடித்து நான் பணிக்கு சென்று விட்டேன். மாலை வீடு திரும்பும் பொழுது பிருந்தா வீட்டில் இல்லை. பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்து விட்டு சென்றிருந்தார். அன்று இரவு சாப்பிட்டு விட்டு சீதா மறுநாளும் சீக்கிரமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்று தூங்கிவிட்டாள். நானும் பிருந்தா மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டே தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று பிருந்தாவிடம் இருந்து போன் வந்தது. என்ன, பிருந்தா இன்னும் தூங்கலையா என்று கேட்டதற்கு, காலையிலிருந்து உங்க நினைப்பாவே இருக்கு என்று கூறி ஏதாவது பேசுங்கள் என்று சொல்ல, அப்பொழுதும் நான் பிடி கொடுக்காமல் நல்லவன் போல் இருந்தேன். முதலில் தூங்கு, மணி என்ன ஆகுது பாரு என்று கூறி தொலைபேசியை துண்டித்து விட்டேன். பிறகு மறுநாள் காலை விடிந்ததும் பிருந்தாவிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை. அவளுக்கு போன் செய்தேன். ஆனால் அவள் எடுத்து யார் என்று கேட்டால், என்ன பிருந்தா, ஏன் இப்படி பேசுற, நான் தான் உன் மாமா என்று சொன்னதற்கு எனக்கு மாமா எல்லாம் கிடையாது என்று நக்கலாக சிரித்தபடி பதில் சொன்னான். அதன் பிறகு பிருந்தா இப்படி பேசின அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். உடனே பிருந்தா, ஐயோ மாமா, சும்மா கிண்டல் தான் பண்ண என்று கூறினார். ஏன் இப்படி பேசுற என்று கேட்டதற்கு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், நீங்க அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அதனாலதான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பிடிக்கல போல வேற யாரையோ தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று அவள் கூறியதும் எனக்கு புரிந்தது. அவளுக்கும் என்னை பிடித்து விட்டது என்று பிறகு நடந்ததை எல்லாம் கூறினேன். இப்படியே நான் அவளிடம் அதிகம் பேச ஆரம்பித்து விட்டேன். ஆனால் எவ்வளவு நாள் தான் இப்படியே பேசிட்டு இருப்பது, என்னைக்குதான் நம்ம நினைக்கிறத சாதிக்கிறது என்று யோசித்து அதுக்காக நானே அவகிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். பிருந்தா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே என்று கேட்டேன். அதற்கு அவளும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் மாமா என்று கூறினார். நான் உடனே எங்க இருக்க என்று கேட்டேன். நான் என் அறையில் படுத்து இருக்கேன் மாமா என்று கூற, அப்படியா, எப்படி படுத்திருக்கிறாய் என்று கேட்டேன். சிரித்து கொண்டேன். நான் நேராக படுத்துக்கொண்டு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். எனக்கு உள்ளுக்குள் ஏதேதோ செய்தது. அதன் பிறகு அவனிடம் கேட்டால் தவறாக நினைத்திடுவாளோ என்று சரிவிடு என்று கூறினேன். உடனே அவர், வேறு ஏதோ கேட்க வந்தீர்கள், ஆனால் நிறுத்திவிட்டீர்களே, என்னவென்று கேளுங்கள் மாமா என்று அவளை கேட்டால், இல்லை, நீ என்னை தவறாக நினைத்து விடுவாய் என்று நான் கூற, அப்படியெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் என்று அவள் என்னிடம் சொன்னாள். என்னை உனக்கு பிடிக்குமா என்று நான் அவளிடம் கேட்டேன். அவளும் பதிலுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறினார். எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டதற்கு நீங்கள் கேட்டால் நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். புரிந்ததா உங்களுக்கு? இல்லை, இன்னும் புரியாததை போல் நடிக்கிறீர்களா என்று அவள் என்னிடம் கேட்டாள். என்ன பிருந்தா சொல்ற என்று கேட்டதற்கு, நடிக்காதீங்க மாமா, நீங்க அன்னைக்கு வேணும்னு தானே என்னை கட்டிப்பிடிச்சீங்க என்று அவள் கேட்க, ஐயோ கண்டுபிடித்து விட்டாளா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு, அது எப்படி உனக்கு தெரியும் என்று நான் கேட்டதற்கு, 2 வருஷமா எங்க அக்காவும் நீங்களும் ஒன்னா இல்லை என்று எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அக்கா கிட்ட இப்படி நடந்திருப்பீங்க சொல்லுங்க. என்கிட்ட அக்கா எதையும் மறைக்காமல் சொல்லிடுவா, அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்று கூறினாள். அது மட்டும் இல்லாம உங்களை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு பிறகு நான் பிருந்தான்னு உங்ககிட்ட சொன்னேன். இப்பயாவது உங்க மரமண்டைக்கு புரிஞ்சுதா மாமா என்று கூறினாள். பிறகு என்ன, அவளுக்கே தெரிந்து விட்டது நாம் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு, பிருந்தா, இப்பவே எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன்கிட்ட அந்த மாதிரி இருக்கணும் போல இருக்கு என்று எல்லாவற்றையும் கூறினேன். பொழுது பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை காலை வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறினார். மறுநாள் வீட்டிற்கு வந்துவிட்டாள். சீதாவும் பிருந்தாவும் சமையலறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள்.
நான் என்ன பேசுகிறார்கள் என்று வெளியே நின்று கேட்டேன். எப்படி போகிறது உன் வாழ்க்கை என்று சீதா கேட்க, பிருந்தா, நல்லா போகுது அக்கா என்று கூறிக்கொண்டு இருவரும் சமையல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பிருந்தா, அக்கா, மாமா எப்படி? சீதாவிடம் விசாரிக்க, சீதாவும், உங்க மாமா ரொம்ப நல்லவரு, என்ன எப்படி வச்சிருக்காரு பாரு என்று கூறிக்கொண்டிருந்தாள் சீதா. அதன் பிறகு சீதா, எனக்கு வேலைக்கு நேரமாகிவிட்டது என்று கூறிக்கொண்டு நேற்று மாதிரியே அவசரமாக பணிக்கு கிளம்பி சென்று விட்டார். பிறகு பிருந்தா சமையலறை நின்று இருந்தால் அவள் அருகில் சென்று பின்னால் இருந்து அவள் கழுத்தருங்கி ஒரு முத்தமிட்டேன். அவள் எதுவும் சொல்லாமல் கிறக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார். பிருந்தா, உனக்கு ஓகேவா என்று கேட்டேன். சற்று என்று திரும்பி இன்னும் என்று சொன்னால் எனக்கு புரியவில்லை. ஓகே மாமா, என்ன வேணா பண்ணுங்க என்று கூற, பக்கத்தில் இருந்த சமையலறை மேடையில் மேலவளை தூக்கி அமர வைத்து எனக்கு தேவையானதை எல்லாம் அவளிடமிருந்து எடுத்துக்கொண்டு பிறகு அவளை விடுதிக்கு செல்ல வேண்டாம், இங்கே இருமாலை, சீக்கிரம் வந்து விடுவேன், இன்னொரு முறை இது மாதிரி இருக்கலாம் என்று கூறினேன். அதற்கு அவள் முடியாது என்று கூறினார். சரி, நம்மை பிடிக்கவில்லையோ இல்லை நாம் செய்தது பிடிக்கவில்லையோ என்று யோசித்தேன். ஆனால் அவளோ இன்று நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டாம், விடுமுறை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்று முழுவதும் என்னுடன் இருங்கள் என்று என்னிடம் கூற, சரி என்று நானும் பணிக்கு செல்லாமல் அவளுடன் அன்று முழுவதும் என் ஆசை தீர தீர எடுத்துக்கொண்டேன். இப்படியே நான் அவளை ரசித்து ருசித்து அனுபவித்து வந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என் மனைவி இவற்றை எல்லாம் கவனித்து விட்டார். பிறகு என்னிடம் சண்டையிட்டார். அவள் தங்கையை கூப்பிட்டு கண்டித்தாள். பிறகு என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை. என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளுங்கள், விவாகரத்து ஆகிவிட்டால் அவள் தனியாகத்தான் இருப்பாள், நானும் உங்களை என்னை தொடவிடாமல் வைத்தது தவறுதான், உங்கள் இருவரையும் நான் தவறு சொல்லவில்லை, அதனால் நீங்கள் என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூற எனக்கோ மனதிற்குள் பெரும் சந்தோஷம். சரி என்று ஒத்துக்கொண்டேன். பிறகு பிருந்தாவிற்கு விவாகரத்து ஆனதும் நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். நாங்கள் மூவரும் இப்பொழுது ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தோம். இப்பொழுது நான் எப்பொழுது வேண்டும் என்று நினைத்தாலும் பிருந்தாவை பயப்படாமல் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என் பெயர் அருண். எனக்கு 4 வயதாகிறது. ஆனாலும் 25 வயது வாலிபனை போல சுறுசுறுப்பாக இருப்பேன். என் மனைவிக்கு வயது 35. அவளும் 35 வயது பெண் போல் இருக்காமல் 20 வயது இளம் பெண் போலவே இருப்பாள். ஏனென்றால் என் மனைவி அவ்வளவு சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து முடித்து நல்ல சத்தான உணவுகளை உட்கொள்வாள். அதனால் என் மனைவியும் பார்ப்பதற்கு சின்ன பெண் போலே காட்சியளிப்பாள். எங்களுக்கு கல்லூரி முடித்த மகன்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். எங்கள் மகன்களை எங்கள் சகோதரர்கள் என்றுதான் கூறுவார்கள். நானும் என் மனைவியும் மிகவும் சந்தோஷமாக இருந்து வந்தோம். மகன்கள் இருவருமே வெளியூரில் தங்கி படிப்பை முடித்துவிட்டு வேலை செய்து வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் எனக்கும் என் மனைவிக்கும் தனிமை நிறையவே கிடைத்தது. எங்கள் தனிமையை நாங்கள் சந்தோஷமாக உல்லாசமாகவே வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் என் மனைவி சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கைகள் மிகவும் வலிக்கின்றது என்று கூறினார். நான் சமைப்பதனால் நிறைய வேலை செய்வதனால் உனக்கு கை வலிக்கும் என்று அலட்சியம் செய்துவிட்டேன். பிறகு இரவில் உறங்க சென்று விட்டோம். அவள் உறங்கிவிட்டாள். எனக்கு உறக்கம் வரவில்லை. அதனால் அவளை நான் என்னுடன் உல்லாசமாக இருக்க அழைக்கலாம் என்று எண்ணி அவளை எழுப்பினேன். ஆனால் அவள் எழும்பவில்லை. என்ன ஆயிற்று என்று பயப்பட்டு எழுந்து வீட்டில் இருக்கும் மின் விளக்கை ஆன் செய்தேன். என் மனைவி தூக்கத்திலே மாரடைப்பில் இறந்து விட்டாள். என்னுடைய அலட்சியத்தால் என் மனைவியை நான் விட்டுவிட்டேன் என்று ரொம்பவும் வருத்தப்பட்டேன். பிறகு என் மகன்களுக்கு தொலைபேசியின் மூலமாக தகவலை தெரிவித்தேன். என் மகன்களும் வந்தார்கள். உறவினர்கள் எல்லோரும் வந்தார்கள். என் மனைவியின் உடல் மறுநாள் அடக்கம் செய்யப்பட்டது. நாங்கள் மூவரும் என் மனைவியை நினைத்துக் கொண்டு மிகவும் வருத்தத்திலும் துன்பத்திலும் இருந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்கள் உறவினர்கள், இப்படியே இருந்தாள், எப்படி இறந்து போன மனைவியை நினைத்துக் கொண்டு நீயும் உன் மகன்களும் இப்படி இருந்தால் வீடு என்னாவது என்று எங்களை சமாதானப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார்கள். பிறகு என் மகன்களும் என்னை விட்டு வெளியூர் செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்து உள்ளூரில் வேலை பார்த்து வந்தார்கள். வீட்டில் தனியாக இருப்பதால் எனக்கு அப்பொழுது என் மனைவி நினைவுகள் வரும். இதனால் என்னை நானே ஆறுதல் படுத்திக் கொண்டும் எனக்கு நானே சமாதானப்படுத்திக் கொண்டும் என் உணர்வுகளை நானே முடித்துக் கொண்டும் இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மகன் பணிக்கு செல்லும் இடத்தில் ஒரு பெண்ணை விரும்புவதாக என்னிடம் கூறினான். சரி என்று நானும் ஒத்துக்கொண்டேன். பிறகு பெண் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டு எல்லா சடங்குகளை முடித்து என் மூத்த மகனுக்கு திருமண நல்லபடியாக நடந்தது. உறவினர்கள் உற்றார் முன்னிலையில் எல்லோரும் வியக்கும் வண்ணம் திருமணத்தை நடத்தி முடித்து விட்டோம். என் மருமகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக
தொலைக்காட்சியில் வரும் பெண்களைப் போல பார்ப்பதற்கு தேவதை போல் இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல தைரியமான பெண்ணாகவும் தெளிவான பெண்ணாகவும் இருந்தால் எதையும் நேர்மையாக எதிர்கொள்ளும். அவளது ஆற்றல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவள் எங்கள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து எங்கள் வீடு என் மனைவி இருந்ததை விட மிகவும் பிரகாசமாக இருந்தது. என் மருமகள் வந்தது எங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய வரம் என்று எண்ணினோம். எனது மருமகள் 6 அடி உயரம் அழகான பெண்ணாக இருந்தால் அவளுடைய கூந்தல் மிகவும் நீளமாக இருந்தது. ஊரில் உள்ள அனைவரும் என் மருமகளை பார்த்து வியந்தார்கள். இப்படி ஒரு பெண் அழகாகவும் அறிவாகவும் தைரியமாகவும் இருக்கின்றாளே என்று. ஊரில் உள்ள பெண்கள் எல்லோரும் என் மருமகளை பார்த்து பொறாமை கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு பேரழகியாக இருந்தால் என் மருமகள். ஆனால் என் மகனும் அவள் அழகை பார்த்து திருமணம் செய்யவில்லை. அவளது தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் மட்டுமே பார்த்து அவளை திருமணம் செய்து கொண்டான். அதனால் அவனுக்கு அது பெரிதாக தெரியவில்லை. என் இளைய மகன் உள்ளூரில் நல்ல வேலை கிடைக்காததால் வெளியூருக்கே சென்று வேலை செய்தான். இதனால் நான், என் மருமகள், என் மூத்த மகன் என்று 3 பேர் மட்டுமே வீட்டில் இருந்தோம். என் மூத்த மகன் உள்ளூரில் வேலை செய்வதால் காலையிலேயே வேலைக்கு சென்று விடுவான். அப்படித்தான் ஒரு நாள் அவன் வேலைக்கு சென்று விட்டான். என் மருமகள் துணியெல்லாம் துவைத்து முடித்து மாடிக்கு எடுத்து சென்று துணிகளை கொடியில் போட்டு காய வைத்தாள். அப்பொழுது பலத்த காற்று வீசியதால் கொடி அறுந்து கீழே விழுந்து விட்டது. இதனால் என் மருமகள் என்னை மாடிக்கு அழைத்தாள். பிறகு என்னிடம் கொடி அறுந்து விட்டது, கொஞ்சம் கட்டிதாருங்கள் என்று கேட்டால் நானும் உடனே ஒத்துக்கொண்டேன். கொடியை கட்டினேன். அது அவளுக்கு துணிகளை காய போட உதவியது. அப்பொழுது என் மருமகள் என்னிடம் கூறினார், மாமா, மாடியில் எவ்வளவு அழகாக ஜில் ஜிலுவென்று காத்தடிக்கின்றது, பார்த்தீர்களா? இந்த ஈரத் துணியை போடும் பொழுது ஒரு விதமான நல்ல உணர்வு ஏற்படுகிறதுமா. அப்பொழுது எனக்கு ஒரு நிமிடம் என் மனைவி கண் முன்னே வந்து சென்றார். நான் அங்கே அமர்ந்து கண் கலங்கி விட்டேன். உடனே என்ன ஆயிற்று மாமா என்று மருமகள் என்னிடம் கேட்டார். அதற்கு நான் கூறினேன், உன் மாமியார் சற்று உயரம் கம்மி, இந்த கொடி அவளுக்கு எட்டாது. நானும் அவளும் சேர்ந்துதான் துணி காய போடுவோம். அப்பொழுது எனது உதவியை அவள் கேட்பாள். இப்பொழுது நீ சொல்லியது போலவே அவளும் அப்பொழுது எல்லாம் சொல்வாள். அவள் நினைவுகள் இப்பொழுது எனக்கு வந்துவிட்டது. அதனால்தான் என்று நான் கூற, அவளும் என்னை மன்னித்து விடுங்கள் மாமா, எனக்கு தெரியாது, எனக்கு ஏற்பட்ட உணர்வை தான் நான் உங்களிடம் கூறினேன் என்று சொன்னார். சரி விடுமா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். பிறகு மாடியில் என் மருமகள் அலறும் சத்தம் கேட்டு மேலே சென்றேன். அங்கு சென்று பார்த்தபோது அவள் கீழே விழுந்து கிடந்தாள். அவள் கைகளில் கால்களில் அடிபட்டிருந்தது. என்னவென்று கேட்டேன். உடனே அவள் மாடியில் காய போட்டிருந்த ஈரத் துணியில் இருந்து கீழே விழுந்து சிதறி கிடந்த தண்ணியின் மேல் கால் வைத்து வலிக்கு விழுந்து விட்டதாக கூறினாள். என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட, கவனமா பார்த்து வேலை செய்வதில்லையா என்று கூறிக்கொண்டு அவளை கைத்தாங்களாக கீழே அழைத்து வந்து வராண்டாவில் இருக்கும் சோபாவில் அமர வைத்துவிட்டு என் அறையில் இருந்த முதல் உதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அவள் காயங்களுக்கு மருந்து போட்டேன். என் மருமகள் நான் காயத்திற்கு மருந்து போட்ட பொழுது, மிகவும் நன்றி மாமா, நீங்கள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்கள் என்று கூறினார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா என்று நானும் கூறினேன். அதன் பிறகு என் மருமகள் என்னிடம், மாமா, நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு வாலிபனுடைய அப்பா மாதிரி இல்லை, நீங்களே வாலிபன் போல் இருக்கிறீர்கள் மாமா என்று என்னை பார்த்து சிரித்தார். அப்பொழுது எனக்கு புரியவில்லை, என் மருமகளுக்கு என் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது என்று நானும் பதிலுக்கு, ஊரில் உள்ள அனைவரும் அப்படிதான் கூறுவார்கள் என்று சொல்லி சிரித்தேன். பிறகு அவள் காயங்களுக்கெல்லாம் மறந்து போட்டுவிட்டு அவளுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன். அவளும் எனக்கு டீ வேண்டும் என்று கேட்டாள். நானும் அவளுக்கு டீ போட்டு கொடுத்தேன். பிறகு அதை குடித்துவிட்டு அவள் என்ன சமையல் செய்ய வேண்டும் மாமா என்று கேட்டாள். உடனே நான், உனக்கு அடிபட்டு இருக்கிறது, இன்று நான் சமைக்கிறேன், நான் வீட்டில் சும்மாதானே இருக்கிறேன் என்று கூறினேன். இல்லை மாமா, நான் சமைக்கின்றேன் என்றால், இல்லை நானே உனக்கு சமைக்க தருகிறேன் என்று அவளை சோபாவில் அமர வைத்துவிட்டு நான் சமையலறையில் போய் சமையல் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். சமையலை முடித்துவிட்டு வெளியில் வந்த பொழுது அவள் சோபாவிலேயே உறங்கினாள். அவளை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். என் மனதிற்கு அது தவறு என்று தெரிந்தாலும் என் உணர்வுகள் என்னை மேலும் அவளை ரசிக்க சொல்லி தூண்டியது. அவள் அணிந்திருந்த சிகப்பு நிற புடவை அவளது இடையை இன்னும் வசீகரமாகவும் அழகாகவும் எடுத்து காட்டியது என் கண்களுக்கு. நான் அவள் அருகில் சென்று அவள் இடையில் கை வைக்க சென்றேன். சற்று என்று அவள் கண் விழித்தால், என்ன ஆச்சு மாமா என்று கேட்டாள். ஒன்னும் இல்லை, சமைத்து முடித்து விட்டேன்
உன்னை சாப்பிட கூப்பிடுவதற்கு வந்தேன் என்று சமாளித்து விட்டேன். பிறகு என் மருமகள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் நான் என் அறைக்கு சென்று என்னை நானே உல்லாசப்படுத்திக் கொண்டேன், என் மருமகளை நினைத்து. பிறகு இரவு என் மூத்த மகன் வந்ததும் மனைவிக்கு என்ன ஆயிற்று என்று மேலோட்டமாக கேட்டுவிட்டு அவள் காயங்களை கூட பார்க்காமல் அவன் உணவு அருந்திவிட்டு அறைக்கு சென்று உறங்க ஆரம்பித்து விட்டான். இது என் மருமகளுக்கு சற்று வருத்தத்தை கொடுத்தது. மறுநாள் விடிந்ததும் என் மருமகளுக்கு உடல் வலிகளை கொடுத்தது. அந்த காயங்கள் என் மருமகளும் மகனிடம் எனக்கு உடம்பு சரியில்லை என்று கூறியிருக்கிறார். அதற்கு உடனே அவன், சரி, என் அப்பாவை கூட்டிக் கொண்டு மருத்துவமனை சென்று வா, இல்லை என்றால் அப்பாவிடம் சொல்கிறேன், அவரே உனக்கு ஏதாவது வைத்தியம் பார்ப்பார் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு சென்று விட்டான். இரவும் என் மருமகளை கவனிக்காத அவன் பகலிலும் வேலைக்கு கிளம்பி விட்டான். இது என் மருமகளுக்கு மிகவும் வேதனையை கொடுத்தது. நான் என் மகன் வேலைக்கு சென்ற பிறகு என் மகளின் அறையை நோக்கி நடந்தேன். அங்கே என் மருமகள் இரவு உடையில் இருந்தால் அவள் முகம் வாடியிருந்தது. நான் உடனே அவளிடம், உடம்பு ஏதும் சரியில்லையா என்று கேட்டேன். உடனே அவள், இல்லை மாமா, எனக்கு நேற்று அடிபட்டது, இப்பொழுது மிகவும் வலியை கொடுக்கின்றது, என்னால் சமைக்க முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினாள். இல்லை, நீ வரவில்லை என்றதும் நானே சமைத்து விட்டேன், அது எல்லாம் ஒன்றுமில்லை, வா உணவருந்தலாம் என்று அழைத்தேன். உடனே அவள், இப்பொழுது எனக்கு வலி இருக்கிறது, நான் வரவில்லை, நீங்கள் போய் சாப்பிடுங்கள், நான் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு வருகிறேன் என்று கூறினாள். நானும் அதற்கு சரி என்று கூறிவிட்டு என் அறை நோக்கி நடந்தேன். என் மருமகளை அந்த உடையில் பார்த்தவுடன் என்னால் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் என் அறைக்கு சென்று என்னை நானே உல்லாசப்படுத்திக் கொண்டேன். பிறகு 2-3 நாட்கள் கழித்து என் மருமகளுக்கு உடல்நிலை சரியானது. என் மகனும் வேலை வேலை என்று வேலையிலேயே குறியாக இருந்தான். அதனால் என் மருமகளை சரியாக அவன் கவனிக்கவில்லை. என் மருமகள் என்னிடம் இவற்றையெல்லாம் கூறி வருத்தப்பட்டார். நான் அவளுக்கு ஆறுதல் சொல்வது போல் அவள் தோளில் கை வைத்து என் மேல் சாய்த்து கொண்டேன். அவள் என்னிடம், உங்கள் மகன் என்னை விருப்பப்பட்டு தான் திருமணம் செய்து கொண்டார், பிறகு ஏன் என்னை பிடிக்காத மாதிரி நடந்து கொள்கிறீர் என்று என்னிடம் கேட்டாள். நானும் அவளை சமாதானம் செய்தேன். பிறகு இருவரும் ஒன்றாக வேலைகள் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு நாள் மருமகள் மாடியில் துணி காய போடும் பொழுது அவளின் மெல்லிய இடை தெரிய நான் அதை ரசித்தேன். அதையும் மருமகள் கவனித்து விட்டாள். ஆனால் என் மருமகள் எதுவும் சொல்லவில்லை. ஒரு சிறிய புன்னகையுடன் என்னை பார்க்காததை போல் மீண்டும் துணிகளை காய போட ஆரம்பித்தார். ஆனால் என் மருமகள் என்னை கவனித்து புன்னகைத்ததையும் நான் கவனித்தேன். பிறகு இருவரும் ஒன்றாக மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்து விட்டோம். ஆனால் என் மருமகளை பார்த்த கிறக்கத்தில் எனக்கு என்னை உல்லாசப்படுத்திக் கொள்ள தோன்றியது. நான் உடனே என் அறைக்கு சென்று விட்டேன். அங்கு சென்று என்னை நான் உல்லாசப்படுத்திக் கொண்டேன். நான் என்னை உல்லாசப்படுத்தி விட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். அப்பொழுது என் மருமகள் சமையலறை நின்று கொண்டு, என்ன மாமா, வேலை முடிந்ததா என்று கேட்டு சிரித்தாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன கூறுகிறாய் என்று கேட்டேன். நான் வந்து 2 மாதம் ஆகிவிட்டது, இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருப்பேனா என்ன என்று கூறி சிரித்தாள். எனக்கு முதலில் அசிங்கமாக இருந்தது. அதன் பிறகு என்னை தவறாக நினைத்துக் கொள்ளாதே. உன் மாமியார் இருந்த பொழுது நானும் உன் மாமியாரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து பழகிவிட்டோம். இப்பொழுது என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் இப்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். அதற்கு அவள், மாமியார் இல்லை என்றால் என்ன என்று புன்னகைத்தாள். எனக்கு முதலில் புரியவில்லை. பிறகு நான் அவரிடம், என்ன கூற வந்தாய், முழுவதுமாக சொல் என்று சொன்னேன். உடனே அவள், மாமா, என்னை தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் மகன் என்னை கண்டு கொள்வதே இல்லை. காதலித்த பொழுது இருந்த நெருக்கமும் பாசமும் இப்பொழுது உன் மகன் என் மீது வைக்கவில்லை. இரவில் நான் நெருங்கி சென்றாலும் அவர் விலகி செல்கிறார். ஏன் என்று தெரியவில்லை. நானும் பெண்தானே, எனக்கும் உணர்வுகள் இருக்காதா? நீங்கள் அடிக்கடி உங்களை நீங்களே உல்லாசப்படுத்திக் கொள்கிறீர்கள். ஆனால் நான் என்ன செய்வது என்று என்னிடம் கேட்டார். அதன் பிறகு அவளே, நீங்கள் என்னை ஒரு முறை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்களா? என்னால் என்னுடைய உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் உங்களிடம் வெட்கமில்லாமல் கேட்டுவிட்டேன் என்று கூறினார். பிறகு நான் அவள் அருகில் சென்று, நீ இந்த வீட்டிற்கு வந்த பொழுது என் மனதை கவர்ந்து விட்டாய். பிறகு நான் உன்னிடம் அப்படி நடந்து கொண்டால் நீ மிகவும் அழகாகவும் தைரியமான பெண்ணாகவும் இருப்பதால் என்னை தவறாக நினைத்து விடுவாய் என்று நினைத்துக் கொண்டேன்.
அதனால்தான் நான் என் உணர்வுகளை நானே அடக்கிக் கொண்டு சந்தோஷப்படுத்திக் கொண்டும் இருந்தேன் என்று கூறி அவள் அருகில் சென்றேன். அவளோ, இதற்கெல்லாம் இனி அவசியமில்லை. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அப்பொழுது எல்லாம் நீங்கள் என்னை அழையுங்கள், நான் வருகிறேன். என் பசியை தீர்க்கவும் ஆளில்லை, உங்கள் பசியை தீர்க்கவும் ஆளில்லை. நாம் இருவரும் சேர்ந்து நம் பசியை தீர்த்துக் கொள்வதில் ஒரு தவறும் இல்லை என்று என்னிடம் என் மருமகள் கூறி என் கையை எடுத்து அவளின் இடை மீது வைத்தார். பிறகு சமையலறையில் எங்களுடைய உல்லாசம் இனிதாக முடிந்தது. பிறகு மறுநாள் என் மகன் வேலை விஷயமாக வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்று கூறி சென்றான். எங்களுக்கு அது மிகவும் பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது. அதனால் நாங்கள் இருவரும் சமையலறை, படுக்கையறை, மொட்டை மாடியில் கூட உறவு வைத்துக் கொண்டு உல்லாசமாக இருந்தோம். என் மகன் வெளியூர் சென்று 2 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவன் வீடு திரும்பாததால் நாங்கள் வெளியூரில் இருக்கும் என் மகனுக்கு தகவல் தெரிவித்தோம். அப்பொழுதுதான் என் இளைய மகன் ஒரு விஷயத்தை என்னிடம் கூறினான். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். இதை நான் உங்களிடம் முன்னதாகவே தெரிவித்திருக்க வேண்டும். அண்ணன் திருமணத்திற்கு பிறகு மிகவும் மாறிவிட்டான். அவனுக்கு பெண்கள் மீது எந்த ஈர்ப்பும் ஏற்படவில்லை. ஆண்களை பார்த்தால் தான் ஈர்ப்பு ஏற்படுகிறது என்று கூறிக்கொண்டிருந்தான். அவனால் நம் நாட்டில் வாழ முடியாது, எல்லோரும் தவறாக பேசுவார்கள் என்று என்னிடம் கூறி மிகவும் வருத்தப்பட்டார். அதனால் நான் அவனை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டேன். அண்ணியை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. அதனால் தான் அவன் வெளியூருக்கு செல்கின்றான் என்று சொல்லி வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்தேன். எப்படியாவது அண்ணியை சமாதானப்படுத்துங்கள் அப்பா என்று சொல்லி தொலைபேசியை துண்டித்து விட்டான். பிறகு நான் என் மருமகளிடம் வந்து இவற்றையெல்லாம் கூறினேன். ஆனால் என் மருமகள் துளி கூட வருத்தம் இல்லாமல், அவர் உடல் அப்படி ஆனதற்கு அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, பரவாயில்லை, விடுங்கள் மாமா, எனக்கு தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா? உங்கள் மகன் வெளியூர் சென்றவர் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார், நீங்கள் வெளியூருக்கு சென்றிருக்கிறார் என்று சொல்லாமல் எல்லோரிடமும் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் என்று சொல்லிவிடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் மகனுக்கும் எந்த ஒரு கெட்ட பெயரும் வராது, நம்மளுக்கும் எந்த ஒரு கெட்ட பெயரும் ஏற்படாது என்று என் மருமகள் அறிவாக கூறினார். நானும் சரி என்று எல்லோரிடமும் என் மகன் வெளிநாட்டில் வேலைக்கு சென்று விட்டான் என்று கூறிவிட்டேன். மருமகளின் வீட்டில் வந்து அடிக்கடி மருமகளை அவர்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறினார்கள். ஆனால் என் மருமகள் எங்கே, என் உடன் இருக்கும் உல்லாசம் குறைந்து விடுமோ என்ற பயத்தில் அவள் வீட்டிற்கு செல்லவில்லை. என் மருமகள் என்னுடன் உல்லாசமாக இருந்த பொழுது, மாமா, நான் உங்கள் மனைவியாக மாற விரும்புகிறேன், அதனால் என் மாமியாரின் உடைகள், நகைகள் எல்லாவற்றையும் எனக்கு தாருங்கள் என்று என்னிடம் கூறினாள். நானும் எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தேன். அவளோ எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு என்னுடன் வந்து உல்லாசமாக இருந்தால் நானும் அந்த மயக்கத்தில் அறையிலேயே படுத்து உறங்கினேன். ஆனால் விடிந்ததும் என் மருமகளை பார்த்த பொழுது என் மருமகள் வீட்டில் இல்லை. வறண்டாவில் ஒரு லெட்டர் மட்டும் இருந்தது. மாமா, உங்கள் மகன் இப்படி ஒரு காரியம் செய்வார் என்று நான் நினைக்கவில்லை. என் வயிற்றில் உங்களால் கரு உண்டானால் நான் என்ன பதில் சொல்வேன் என் வீட்டிற்கு? அதனால் நான் என் வயதுடைய ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன். நாங்கள் இருவரும் வெளியூருக்கு சென்று வாழப் போகின்றோம். என்னால் உங்களுடன் இல்லாதது வருத்தமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நான் வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்றால் எனக்கு பணம், நகை தேவைப்படும். அதனால்தான் உங்களை ஏமாற்றி நான் நகைகளையும் வீட்டில் இருந்த பணத்தையும் எடுத்து செல்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதியிருந்தது. நான் எங்கே என்று கேட்டால், உங்கள் மகனுடன் வெளிநாட்டிற்கு சென்று விட்டேன் என்று கூறிவிடுங்கள் என்று சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருந்தது பெண். இச்சைக்கு ஆசைப்பட்டு என் பணத்தையும் நகையையும் இழந்ததுதான் மிச்சம்.